அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூன்றாவது கணவர். முதல் கணவர் அபு ஹாலா பின் ஜுராரா. இவர் மூலமாக அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒன்று ஹிந்து, இன்னொன்று ஹாலா. இரண்டாவது கணவர் யார் என்று சொன்னால் அத்தீக் பின் ஆயிஸ் மஹ்சூமியாக இருந்தார்கள். இவர்கள் மூலமாக பிறந்த குழந்தை ஒன்றுதான், அது ஹிந்து. இந்த 3 குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றார்களா இல்லையா என்று பார்க்கும் பொழுது வரலாறுகளில் தெளிவாக கிடைக்கின்றது. 3 நபர்களும் சஹாபியே ரசூல் என்று அழைக்கப்படுகின்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள், ஈமானோடு இறந்தார்கள். சஹாபாக்களில் இந்த 3 பேர்களும் ஆகிவிடுவார்கள், அடங்குவார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹாபாக்களுடைய பட்டியலில் இவர்களுடைய பேரும் இடம்பெறும் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 2 கணவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கிறார்கள், மறுமணம் செய்கிறார்கள். முதல் கணவருக்கு 2 குழந்தைகள், இரண்டாவது கணவர் மூலமாக 1 குழந்தை. 3 குழந்தைகளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய நிக்கா ஆவதற்கு முன்னால் பிறந்த குழந்தைகள். இருந்தும் அவர்கள் இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்றார்கள், சஹாபிகள் ஆனார்கள் என்று சொன்னால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தாய் என்கின்ற ஹஜ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வளர்ப்பு, அவர்களுடைய கண்காணிப்பு, அவர்களுடைய தர்பியத், அவர்களுடைய ஹுல்கே ஹசனா என்று சொல்லப்படுகின்ற அழகான பண்பு, இவர்கள் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதே போன்று இஸ்லாத்தோடு வாழ்வதற்கும் ஈமானோடு இருப்பதற்கும் இறப்பதற்குமான ஒரு தௌஃபீக்கை தந்திருக்கிறது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஒரு மாணவனுக்கு, ஒரு மாணவிக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு, ஒரு சிறார்களுக்கு முக்கியமான தருணம், இடம், தர்பியத்திற்கு முதல் இடம் எதுவென்று சொன்னால் அது தாயுடைய மடியாக இருக்கிறது, தாயுடைய கண்காணிப்பாக இருக்கிறது, தாயுடைய நஸ்ராக இருக்கிறது, பார்வையாக இருக்கிறது, தாயுடைய பழக்க வழக்கமாக இருக்கிறது, தாயுடைய தியாக உள்ளமாக இருக்கிறது, தாயுடைய விசாலத்தன்மையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கக்கூடிய விஷயத்தில் கேட்கின்றவர்களில் பலர் தந்தைகளாக இருக்கிறார்கள், பலர் தாய்மார்களாக இருக்கிறார்கள். 2 பேர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். எனவே நாம் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வாறு ஹஜ்ரத் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்களோ, கண்காணித்தார்களோ, அப்படியே வளர்த்து கண்காணித்து எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் அனுப்பினானோ அந்த நோக்கத்தில் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.